ஒரு பெரிய காட்டுக்குள்ளே ஒரு நரி ரொம்ப பசியாக சுற்றிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் உணவை தேடி தேடி அலைஞ்சிச்சு. ஆனால் அந்த நரிக்கு சாப்பாடே கிடைக்கல. ஐயோ, நான் எவ்வளோ நேரம்தான் இந்த காட்டில் சுற்றுறது, எனக்கு சாப்பாடே கிடைக்கலையே, என் வயிறு வேற கையா முயான்னு கத்துது, எனக்கு எங்கேருந்து சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பாடு தேடுச்சு. அப்போ தூரத்தில் ஒரு மரத்தில் ஒரு பெரிய பொந்து இருக்கிறத பார்த்துச்சு. அந்த பொந்துக்குள்ளே போய் எட்டி பார்த்துச்சு. உள்ளே நிறையா சாப்பாடு இருந்துச்சு. ஐ, சாப்பாடு! யாரோ இங்கே சாப்பாடு வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த பொந்துக்குள்ளே குதிச்சு அங்கே இருக்கிற எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுச்சு. அந்த பொந்துக்குள்ளே யார் சாப்பாடு வச்சாங்கன்னு தெரியுமா? ஒரு மரம் வெட்டி. பார்த்தீங்கன்னா காட்டில் மரம் வெட்ட வருவார். அவர் அந்த சாப்பாடை பொந்துக்குள்ளே வச்சுட்டு மரம் வெட்டிட்டு வந்து சாப்பிட்லான்னு வச்சுட்டு போனார். ஆனால் அந்த நரி எல்லா சாப்பாடையும் உள்ளே பூந்து சாப்பிட்டுடுச்சு. அதுக்கப்புறம் பொந்துலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுது. ஐயோ, என்னால் வெளியே வர முடியலையே, நான் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டதால என் வயிறு ரொம்ப பெருசாக போயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் வெளியே வர முடியாது, எப்போ என்னுடைய வயிறு சின்னதாக ஆகுதோ நான் அதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும், அது வரைக்கும் நான் இந்த மரத்துக்குள்ளேயே தான் கிடக்கணும். இதனால தான் பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க போல இருக்குது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழணும். நான் பண்ண தப்புனால இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் இந்த மரத்துக்குள்ளேயே மாட்டிட்டேன். நாளைக்கு தான் நான் வெளியே போகணும். நண்பர்களே, நீங்களும் அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்க. தேங்க்யூ.